புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி விடுத்துள்ள விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துச் செய்திகள். நாடு முழுவதும் விநாயகரை போற்றி கொண்டாடி வழிபடும் விநாயகர் சதுர்த்தி பண்டிகை முதன்மையான ஒன்றாக கருதப்படுகிறது. இந்து பண்டிகைகளில் ஒன்றான விநாயகர் சதுர்த்தி வேண்டுவோருக்கு வேண்டுவன அருளும் முழு முதல் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகப் பெருமான் அவதரித்த இந்த திருநாள் அனைவரது வாழ்விலும் பொருள் வளம், மனவளம், உடல் வளம் என அனைத்து நலன்களையும் கொண்டு வந்து சேர்க்கட்டும். உங்கள் அனைவரது உள்ளமும் இல்லமும் விநாயகப் பெருமானின் பரிபூரண அருளாசிகளால் நிரம்பட்டும், வாழ்வு வளம் காணட்டும் என்று கூறி அனைவருக்கும் தனது விநாயகர் சதுர்த்தி நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். பாரத ரத்னா அன்னை தெரசா அவர்களின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், ஜான்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட புதுப்பாளையம் வார்டு ராஜாநகர் பகுதியில் உள்ள தியாகராஜன் வீதி, அன்னை தெரசா வீதி, ராஜாநகர் முதல் தெரு, ராஜாநகர் இரண்டாவது தெரு மற்றும் ராஜராஜன் வீதி போன்ற வீதிகளில் ஆதி திராவிட நலத்துறை மூலம் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. பணிகள் சரிவர நடைபெறுகின்றதா என உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி இப்பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் புதிதாக அமைக்கப்படும் சிமெண்ட் சாலைகளை சரியான முறையில் வாட்டங்கள் வைத்து மழைக்காலங்களில் மழைநீர் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் தேங்காதவாறு வாட்டங்கள் அமைத்து எளிதில் வெளியேறும் வகையில் சாலைகள் அமைக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். ஆய்வின்போது ஆதி திராவிடர் நலத்துறை இளநிலை பொறியாளர் முகுந்தன் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடன் இருந்தனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்து முன்னணி சார்பில் புதுவையின் பல்வேறு இடங்களில் 500 விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அரியங்குப்பம் கொம்யூன் அரியங்குப்பம் ஜெயபால் நகர் திருவிக வீதியில் இயங்கி வரும் ஜூனியர் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் பள்ளியில் விநாயகர் சதுர்த்தி விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் நிர்வாகி கார்த்திகா தேவி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் மழலையர்களும் மாணவர்களும் விநாயகர் வேடம் அணிந்து ஸ்லோகங்களை சொல்லியும் பக்தி பாடல்களை பாடியும் கொண்டாடினர். இவ்விழாவில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவதன் நோக்கம் குறித்தும் அதன் மகத்துவம் குறித்தும் மற்றும் அறிவியல் செய்திகள் குறித்தும் பள்ளியின் நிர்வாகியும் மாணவர்களும் விரிவாக எடுத்துரைத்தனர். தொடர்ந்து விநாயகருக்கு அவல், பொரிகடலை, சுண்டல், கொழுக்கட்டை, சர்க்கரை பொங்கல் ஆகியவை வைத்து படையலிட்டு மாணவர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. விழாவில் பள்ளி ஆசிரியர்கள் விநாயகர் தான் முதல் கடவுள்.